எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகும் திரை விமர்சனம் செஞ்சி. செஞ்சி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை அருகில் உள்ள செஞ்சி கோட்டை. புராதன கோட்டை, மன்னர்கள் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் ஒரு புராதன வரலாற்று சின்னமாக செஞ்சி கோட்டை திகழ்கிறது. அதில் ஏறி போய் பார்த்தவங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும். இந்த படத்துக்கு செஞ்சி என்று ஏன் தலைப்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், செஞ்சி மலைக்கோட்டையில் உள்ள குகையிலிருந்து தான் படம் ஆரம்பிக்கிறது. செஞ்சி படத்தில் கணேஷ் சந்திரசேகர், செசன்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கணேஷ் சந்திரசேகர் கதாநாயகன் மட்டுமல்ல, அவரே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார். கதை என்ன? கென்யா நாட்டிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறார் செசன்யா. தன்னுடைய புராதன வீட்டை பார்ப்பதற்கு வருகிறார். ஆனால் சகுனம் சரியில்லை. சகுனத்தை நம்பாத புரட்சி பெண்ணான செசன்யா வீட்டுக்கு போகிறாரு. பாடஞ்ச வீடு. அதில் அமானுஷ்யமாக பல சக்திகள் இருக்கிறது. அதுக்கு அனுபவபூர்வமாக உணர்கிறாள். அமானுஷ்யமாவது வெங்காயமாவது நல்ல துணிச்சல் உள்ள பெண் செசன்யா. எனவே அங்கே எல்லாத்தையும் தேடுறாரு. அங்கே வரலாற்று சின்னங்கள், புராதன கலை சிற்பங்கள் நிறைய இருக்குது, கலைப்பொருட்கள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு துண்டு சீட்டு கிடைக்குது. அதில் 5 இடத்துல ஒரு இடத்துல புதையல் இருக்குது. அந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 5 தாள் இருக்குது. அந்த 5 தாளை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு இருக்குது. படத்தினுடைய கதைக்கரு புதையல் வேட்டை. புதையல் வேட்டைக்கு கிளம்புகிறாள் செசன்யா. இந்த புதையல் வேட்டையை கண்டுபிடிப்பதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர் ஜாக் ஆண்டர்சன் உதவியை நாடுகிறார். அவர்தான் கணேஷ் சந்திரசேகர். இந்த படத்தில் கதாநாயகன், தயாரிப்பாளர், இயக்குனர் கணேஷ் சந்திரசேகர். கொஞ்சம் முதுமையாக இருக்குது அவருடைய தோற்றம். அடிக்கடி இங்கிலீஷ்லேயும் ஆங்கிலீஷ்லேயும் தமிழ் கலந்து தமிழாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பேசினார் என்பது தெரியவில்லை. மாடுலேஷன் அவருக்கு வரவில்லை. எப்படி வசனத்தை ஏற்ற இறக்கத்தோடு பேச வேண்டும் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நடிப்பவருக்கு ரொம்ப திணறியிருக்காரு. கதாநாயகன் மாதிரியே தெரியவில்லை. கொஞ்சம் அவருடைய முகத்தில் ஆழமாக முதிர்ச்சி தெரிகிறது. ஆனால் அவர் நடிப்பை தவிர்த்து விட்டு பார்த்தால் கதை, திரைக்கதை, இயக்கத்தில் ஓரளவு பாஸ் மார்க் வாங்குகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஏன் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்தார் என்பதுதான் கேள்விக்குறி. இந்த படத்தை பொறுத்தவரையில் செசன்யா ரஷ்ய நாட்டு பெண், வெளிநாட்டு பெண்ணானாலும் அழகாக கதையை உணர்ந்து பாத்திரத்தின் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அழகாக நடிச்சிருக்காரு. அதாவது எப்படி எமி ஜாக்சன் நடித்தாரோ வெளிநாட்டு பெண், அதே போல் செசன்யாவும் நடித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்தார். அவருக்கும் பல நல்ல பட வாய்ப்புகள் வறுமையானால் ஒரு நிரந்தர கதாநாயக வாய்ப்பு செசன்யாவுக்கு இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், தென்காசி, ராஜபாளையம், செஞ்சி என்று பல புராதன இடங்களை தேடி தேடி படம் எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்ய சக்திகள் நாம் ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்ததாக இருந்தாலும் கூட, இந்த வரலாற்று சாதனங்கள், அந்த வரலாற்று நகரங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலாம் தென்காசி எத்தனையோ முறை குற்றாலத்துக்கு போனால் கூட இந்த மாதிரி இடங்களை பார்க்கல. அதே மாதிரி பல தமிழ்நாட்டில் உள்ள பல புராதன வரலாற்று நகரங்களை தேடி தேடி எடுத்து நாம் இதுவரை பார்க்காத இடங்களை காட்டியிருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்குது. ஒரு சுற்றுலா பயணத்தை இந்த செஞ்சி படம் தருதுன்னு சொன்னால் அதில் நிச்சயமாக உண்மைதான். ஏன்னா படத்தினுடைய மெயின் விஷயங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நிறைய இடங்களை பார்த்துருக்கோங்கிற பலம் அதற்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. கணேஷ் சந்திரசேகர் இயக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். நடிப்பில் தோற்றியிருக்கிறார். செஞ்சி கோட்டை, அது நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கம்பீரமாக தெரியும். அது குகை உள்ளுக்குள்ளே சுரங்கப்பாதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மனிதன் நுழையாத இடத்திலும் கூட ஒளிப்பதிவாளர்
அந்த கேமராவை நுழைச்சி ஒரு த்ரில்லை ஏற்படுத்தியிருக்காரு. அது இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு த்ரில் அனுபவம் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா சில ஒளிப்பதிவாளர்கள் வந்து எப்பா இது வந்து கோவைக்குள்ளெல்லாம் போகாதுப்பா கேமரா, ஏன் அசிஸ்டண்ட்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை மீறி இந்த ஒளிப்பதிவாளர் சிரமப்பட்டு மெத்தனப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. படமாக்கம் ஆகா ஓஹோ பேஷ் பேஷ். செஞ்சி படம் நம்முடைய தமிழ் வரலாற்றை பறைசாற்றும் நகரங்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. செஞ்சி படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பயாஸ்கோப் பைல்வான் பயாஸ்கோப் கட்டு பைல்வான் பயாஸ்கோப் செஞ்சி படத்துக்கு வழங்கும் மதிப்பெண் 100க்கு 41. யதார்த்தமான சினிமா விமர்சனங்களுக்கு ஜெம் டிவி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.